படத்தில் வந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு, நானும் கீழே தொங்கிட்டு எனக்கு கையை கொடுக்கணும். செந்தூர படத்தில் கை கலந்துருச்சு, அவருக்கு மூட்டு கலரும். அப்பப்போ ஷோல்டர்லேருந்து மூட்டு கலந்துருது. மூட்டு கலந்தோடனே வலி. இப்போ என்ன ஷூட்டிங் எடுத்து துடிச்சிக்கிட்டு இருக்காரு, மேலே தொங்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். அவர் இருங்க யார் கிட்ட போகாதீங்கன்ட்டாங்க. அப்போ அவ்வளோ வலியும் தூக்கிட்டு அவராக தூக்கி கையை தூக்கி வச்சு லாக் போட்டு டக்குன்னு போட்டார், லாக் ஆகிடுச்சு. அப்படி வேர்த்துக்கிட்டு இருக்கு, அப்படியே நிற்கிறாரு. தண்ணி அருவியில் இது பண்ணிக்கிறோம், மேலே தொங்கிட்டு இருக்கோம். அப்புறம் 10 நிமிஷம் ரெடி டேக் அப்படின்னு அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு தான். அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஒரு இது அந்த சீனை அதை வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் போனோம். ஏன்னா யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா அவர்கள் வேர்ல்டு கப் அப்போ தோள்பட்டை கீழே கிட்டப்போ அவராக சரி பண்ணிக்கிட்டாரு. எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்லோ மோஷனில் பாருங்க எப்படி அவர் கையை நீட்டும் போதே தோல் விலகுது, அப்புறம் எப்படி சரி பண்ணுறாரு. Dislocates his shoulder and then he just pops it back in. Is it elbow? Maybe elbow. Just pops it back in. தோள்பட்டை ப்ராப்ளத்தை ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த தோள்பட்டை கீழே இறங்குதல் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கு. இந்த வேர்ல்டு கப்ல நாம பார்த்தோம், அவரா சரி பண்ணிக்கிட்டாரு. ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே 2020 இங்கிலாந்து கூட இதே மாதிரி ஒரு பிரச்சனையில இப்போ வந்து பிசியோ வந்து அவரை ஃபீல்டு விட்டு வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவரை ரெக்கவரி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இவராக கத்துக்கிட்டாரு எப்படி இதை ரெக்கவரி பண்றது அப்படிங்கிறத. ஸோ அதனால தோள்பட்டை கீழே இறங்கின உடனே அவரா வந்து அதை ஃபிக்ஸ் பண்றாரு. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு இந்த தோள்பட்டை கீழே இறங்குதல் குறித்த வீடியோவை பார்க்க போறோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தோள்பட்டை வந்து ஏன் இப்படி வழுக்குதுங்க ஜாயிண்ட்ல இருந்து. இப்போ இங்க நீங்க பாக்குறது தோள்பட்டை ஜாயிண்ட், இங்க நீங்க பாக்குறது இடுப்பு எலும்பு ஜாயிண்ட். இடுப்பு எலும்பு ஜாயிண்ட் பொதுவா வந்து இந்த பால் அண்ட் சாக்கெட்னு சொல்லுவோம். இந்த பால் எவ்வளவு உருண்டையா இருக்கு பாருங்க. இந்த இடத்த விட்டு அவ்வளவு சீக்கிரம் நழுவி வராது. அன்லஸ் ஒரு பெரிய தீவிரமான ஆக்சிடென்ட் நடந்தாலும் இது நடக்கவே நடக்காது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சாக்கெட் குழிங்கிறது இவ்வளவு பெருசு இருக்கு. இந்த சாக்கெட்டுக்குள்ளுக்குள்ள இந்த ரவுண்டான பால் வந்து அப்படியே நல்லா உள்ள போய் உட்காந்துக்குது. அதனால உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது. ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் வலிக்கிட்டு வெளியே வராது. சுத்தி தசைகள் இதுக்கு ப்ரொடெக்ஷன் தருது. ஆனா இதுவும் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் தான். ஆனா இங்க நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இது வந்து கிளீனாய்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்காப்புலா போனோட உள்ள இது ஃபுல்லா போக கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி இது உள்ள போற மாதிரி இங்க இந்த ஜாயிண்ட் உள்ள போக கிடையாது. இதனால இந்த ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசை நார்கள் லிகமெண்ட் தான் இதுக்கு பாதுகாப்பு பெரும்பாலும் தருது. இடுப்பு எலும்புல தசை நார்களோட கூடவே சேர்ந்து எலும்பே ஒரு பாதுகாப்பு தருது. இங்க அந்த எலும்புக்கு அந்த பாதுகாப்புங்கிறது நம்ம தசை நார்களும் தசைகள் மூலமாகவும் தான் கிடைக்குது. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். விளையாடுபவர்கள்ல இல்ல பைக்ல இருந்து கீழே விழுந்தாங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு அடிபடும் சூழ்நிலைகள்ல தான் வந்து இது நடக்குது. எல்லாருக்குமே நடக்குது. சின்ன வயசுலயும் நடக்குது, பெரியவங்களுக்கும் நடக்குது. இந்த ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, இது வந்து 4 வகைகள் இருக்கு. அதுல ரொம்ப பொதுவான வகை வந்து ஆன்டீரியர் ஷோல்டர் டிஸ்லோகேஷன். இது வந்து நார்மல் தோள்கள். இதுல வந்து இந்த எலும்பு வந்து கீழே வந்திருக்கு. இது ஆன்டீரியர் ஷோல்டர் டிஸ்லோகேஷன். இன்னும் போஸ்டீரியர் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஒன்று இருக்கு. பெரும்பாலும் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அப்படின்னாலே ஆன்டீரியர் முன்பக்கமா தோள்கள் கீழே இறங்குறது தான் ரொம்ப பொதுவான 50% காரணம் ஆன்டீரியர் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் தான். அது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கைகள் வந்து கொஞ்சம் அப்டக்டட் பொசிஷன் சொல்லுவோம். நம்ம இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது. பிளஸ் இந்த பக்கம் தோள்கள் நல்ல ரவுண்டா இருக்கு. இந்த தோள்கள் பாருங்க, இந்த இடத்துல ஒரு புடைப்பு மாதிரி தெரியுதுங்களா? இந்த புடைப்பு மாதிரி தெரியறது வந்து ஒரு எலும்பு, அதாவது ஸ்காப்புலான்னு நம்ம முதுகு பகுதியில் இருந்த அந்த எலும்போட ஒரு பகுதி இங்க முன்னாடி தெரியும். இந்த இடத்துல ரவுண்டா இருக்கும், இந்த இடத்துல இந்த புடைப்பு தெரியும். அதே மாதிரி உள்ள பிளாட்னஸ் இங்க வந்துருது. பிளஸ் இங்க இடத்துல இன்னொரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இன்னொரு எலும்பு, அதாவது நம்ம இந்த கை எலும்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்போட மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பால் அண்ட் சாக்கெட்டோட பால், இது வந்து இங்க முன்னாடி வந்துருச்சு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். கைகள் இப்படி நம்ம பாடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இதுதான் வந்து காமனாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. விளையாட்டு வீரர்களுக்குமே காமனாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இதுதான். நீங்கள் ரோஹித் சர்மாவுக்கு பார்த்த பிரச்சனையும் ஆன்டீரியர் ஷோல்டர் டிஸ்லோகேஷன், முன்னாடி ஷோல்டர்கள் வந்துச்சு.
இதே வந்து போஸ்டீரியர் அப்படின்னு பின்பக்கம் சில சமயம் வந்து நம்ம தோள்பட்டை பின்னாடி போகலாம். போஸ்டீரியர் டிஸ்லொகேஷன்ல பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு, பின்னாடி போயிடுச்சு. இதனால வந்து நம்ம கை வந்து இப்போ இங்க போயிடுச்சு, இப்படி பின்னாடி போயிடுச்சு. ஸோ நல்லா பின்னாடி போயிடும். இதுதான் வந்து இப்படிதான் இருக்கும் போஸ்டீரியர் டிஸ்லொகேஷன்ல. ஆன்டீரியர்ல முன்னாடி இருக்கும், கைகள் இப்படி மடங்கினாப்புல இருக்கும் அப்படிங்கறத முன்னாடி பாத்தீங்க. இது போஸ்டீரியர். ஆன்டீரியருக்கு அடுத்து முன்பக்கம் டிஸ்லொகேஷனுக்கு அடுத்து இந்த பின்பக்க டிஸ்லொகேஷன் தான் அடுத்த காமனான ஒரு பிரச்சனை. இது இல்லாம மூணாவது டைப் இருக்கு. அந்த மூணாவது டைப் வந்து இன்ஃபீரியர் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். இதுல வந்து இப்போ பேஷண்டோட கையை மேல தூக்குனாப்புல இருக்கும், அவங்களால கீழே கொண்டு வர முடியாது, கைகள் மேல தூக்குனாப்புல இருக்கும். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இருக்க மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபீரியர் டிஸ்லொகேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இருப்பாங்க பேஷண்ட்டு. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும், இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். சரி, எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது வந்து அந்த ஜாயிண்ட் பகுதி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, எலும்புகள் அந்த இடத்துல உள்ள உட்கார்றது, அதனால சுற்றி இருக்க தசைகள்ல வீக் ஆகுது. அந்த தசைகள் வீக் ஆகி வெளியே வரலாம், இல்லை சில சமயம் தசைகள் கிளியலாம். கிழிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். சில பேருக்கு வந்து கம்ப்ளீட் டிஸ்லொகேஷனாக மாறலாம். இது ரொம்ப ரொம்ப அரிதான பிரச்சனை. இந்த கம்ப்ளீட் டிஸ்லொகேஷன் மிக பயங்கரமான அடிபடும் போது ஷோல்டர் வந்து இதெல்லாம் வந்து தசை நார்கள்னால வந்து முன்னாடி பின்னாடி கீழே இழுக்கப்பட்டு அதை திருப்பி திருப்பி அதை வந்து உட்கார வச்சிடலாம் அதோட பொசிஷனில். ஆனால் கம்ப்ளீட் டிஸ்லொகேஷன் இதெல்லாம் பார்ஷியல், கம்ப்ளீட்டாக அது வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து சர்ஜிக்கலாக தான் அதை சரி பண்ண முடியும். மொத்தத்தில் இது எப்படி ரோஹித் சர்மா அவர் தானாகவே உள்ள வச்சுக்கிட்டாரு, கற்றுக்கிட்டு தானாகவே பண்ணிட்டாரு. இந்த மெனுவர் வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் டெக்னிக். பட் பெரும்பாலும் இதை யாரும் அதை ட்ரை பண்ணிட வேணாம். ஃபர்ஸ்ட் வாட்டி யாருமே ட்ரை பண்ணக்கூடாது. அவருமே ஃபர்ஸ்ட் வாட்டி விழுந்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இதை கற்றுக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்சில் வந்து இப்போ இங்கே ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருங்க பல்வேறு டெக்னிக் இருக்குங்க. இதில் வந்து ஒரு 7-8 டெக்னிக் இருக்குது. இது திருப்பி லாக் பண்ணி அதோட பொசிஷனில் வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றையும் இங்கே டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் பொதுமக்கள், உங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கையும் எப்படி பண்ணணும், எப்படி ரொட்டேட் பண்ணி அதை எப்படி உள்ள தள்ளணும் அப்படிங்கிறது தேவைப்படாது. நீங்கள் வந்து டாக்டரோட உதவி இல்லாமல் தனியாக இதை பண்ணிடவும் முடியாது. அதை திருப்பி லொக்கேட் பண்ணி அதை உட்கார வைக்க. இன்னொன்று, ஒரு வேளை ஃப்ராக்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதனால் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கணும். அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, எலும்பு முறிவுலாம் எதுவும் கிடையாது, ஒன்லி டிஸ்லொகேஷன் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி டாக்டர்கள் அவங்களோட உதவியாளரோட ஹெல்ப்போட, எதிர் டாக்டர் மட்டுமே பண்ண முடியும், இன்னொரு உதவியாளரோட ஹெல்ப்போட பண்ண முடியும், இல்லை மூணாவதா பேஷண்ட்டோட உதவியும் சேர்ந்தா தான் இதை வந்து திருப்பி உள்ள கொண்டு போய் ஜாயிண்ட்ல வைக்க முடியும். ஆனால் இதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவுக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டி நடந்துச்சு, பண்ணிட்டாரு. அப்போ வந்து ஃபிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப்போட அதை சரி பண்ணாங்க, டாக்டரோட ஹெல்ப்போட. பட் அதுக்கப்புறம் கற்று தந்துட்டாங்க. அவருக்கு உண்டான டிஸ்லொகேஷன் அப்படிங்கிறது எலும்பு தான் கொஞ்சம் நழுவி வருதே தவிர தசைகள் கிளியலை, இழுக்கப்பட்டிருக்கு. தசை நார்கள் கிளியலை, இழுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவரால் திருப்பி விளையாட முடியுது. அதை அப்படி திருப்பி உள்ள வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இந்த தசை நார்களுமே லிகமெண்ட்டுமே இழுக்கப்படுது இல்லையா, அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா தான் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகும். அதை நம்ம அப்படியே விடணும். இப்போ ரோஹித் சர்மாவை பற்றி நான் சொன்னேன். இன்னொரு கிரிக்கெட் இருக்காரு, அவருக்கு இதே மாதிரி லைட்டாக வந்துச்சு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாள், இது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ஆலி பாப் அப்படிங்கிற இந்த கிரிக்கெட்டர் வந்து இவருக்கு இதே ஷோல்டர் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி ஆச்சு. பிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப்போட சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அவருக்கு ரெஸ்ட் தேவை. ஆனால் அவர் திருப்பி ஃபீல்டுக்கு விளையாட கூப்பிட்டாங்க. சார், அது ஏதோ ஒரு ரூல்னால சப்ஸ்டியூட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் விளையாடுவாங்க அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில். மூணாவது நாள் திருப்பி விளையாட கூப்பிட்டுருக்காங்க. திருப்பி உள்ளே வந்ததில் நல்லாவே அவருக்கு ஃபுல்லாகவே பெரிய அடியாப்பட்டு சர்ஜரி வரைக்கும் அவரு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஸோ அடியை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இவருக்குலாம் சர்ஜரியே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு மைல்டான இதுதான், அதனால அவர் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க, திருப்பி திருப்பி வரக்கூடிய பிரச்சனை ஷோல்டர் டிஸ்லொகேஷன். ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அந்த பக்கம் ஏதோ ஒரு லூசன் ஆகிடுது, கேப் உண்டாயிடுது. இதனாலேயே என்னவோ திருப்பி திருப்பி அது ஜாயிண்ட்லேருந்து வலிக்கி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே விழுவுறீங்க, தள்ளுறீங்க, இழுக்கிறீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது வெளியே வந்துடுது. ஆனால் திருப்பி அதை ரிடக்ஷன் பண்ணிடலாம். பெரும்பாலும் ஆன்டீரியர் டிஸ்லொகேஷனை ரிடக்ஷன் பண்ணிடலாம், திருப்பி அதோட பிளேஸில் வச்சிடலாம். ஷோல்டர் ரிடக்ஷனை நம்மளே பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரோஹித் சர்மா யூஸ் பண்ண டெக்னிக்கு. இந்த ஒரு டெக்னிக்கு ஃபர்ஸ்ட் இது அவரே பிடிச்சி
உள்ளே கொண்டு வந்து கரெக்டாக மேலே தூக்கிட்டாரு. பொதுவாக பலவிதமான டெக்னிக்ஸ் இருக்குங்க இந்த ஷோல்டர் ரிடக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்களாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். 2 வாரம் ரெஸ்ட் தேவைப்படும். 2 வாரம் ரெஸ்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த தசை நார்கள்ல நல்லா குணமாச்சு அப்படின்னா திருப்பி இன்னொரு தடவை தோல் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். முடிஞ்ச அளவு அதை பண்ணுங்க. எக்ஸசைசஸ் தொடர்ந்து பண்ணணும். அது வந்து உங்கள் ஜாயிண்ட் பகுதியை ஸ்ட்ரென்தன் ஆகிறது இல்லாமல் இந்த தசைகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பின்னாடி ஏதாவது அடிபட்டாலும் இந்த தோள்கள் விலகும் போது இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குங்க. மஞ்சள் கலர்ல காமிக்கிறேன் இல்லையா, இந்த நரம்புகள் ஆக்சிலரி நர்வ் அப்படின்னு சொல்லக்கூட மிக முக்கியமான நரம்பு இந்த பக்கமா வரும். இந்த ஆக்சிலரி நர்வு இழுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர். என்னோட நரம்பு சம்பந்தப்பட்ட வீடியோல காமிச்சிருப்பேன் எப்படி இந்த கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு. இந்த மாதிரி இந்த கரண்ட் சப்ளை கொடுக்கக்கூடிய நரம்பு கட்டாச்சுன்னா நம்மளுக்கு இந்த இயக்கம் பாதிக்கும். கைகளோட இயக்கம் தூக்குறது, கைகளோட மொத்த இயக்கமும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால அடிபடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடிபட்ட உடனே ரெஸ்ட்டு, டாக்டர்கிட்ட போகிறது, ஐஸ் அந்த இடத்துல வைக்கிறது. ஐஸ் வந்து வீக்கத்தை குறைச்சி முடிஞ்சளவு பிரச்சனையை குறைக்கும். டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் அந்த ஐஸ் ஒத்தடை கொடுத்துக்கிட்டே இருங்க. பொதுவாக இந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அதோட தன்மையை பொறுத்து எவ்வளோ தூரம் அடிபட்டிருக்குங்கிறத பொறுத்து 2 வாரத்திலிருந்து 12 வாரங்கள் வரைக்கும் கூட ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏற்பட்டால் ரெஸ்ட் எடுத்துடுங்க. ஏன்னா தசை நார்கள் மறுபடியும் கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் உடனே வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு ரெஸ்ட் கொடுங்க. அந்த ஜாயிண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா புண்கள் ஆறும், தசை நார்கள் குணமாகி சேரும். இந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த தோள்பட்டை இறங்குதல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் விளக்கியிருக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.